நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மற்றும் யூனிஃபார்ம் சர்வீஸ் படிக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ பொருந்தும். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும், ஸ்கூல் புக் படிக்கிறதா இல்லை அவுட் சோர்ஸ் படிக்கிறதான்னு. முதல்ல நம்ம ஸ்கூல் புக்கை படித்தா தான் அவுட் சோர்ஸ் நமக்கு புரியும். ஆனால் அவுட் சோர்ஸும் முக்கியம், ஸ்கூல் புக்கும் முக்கியம். ரெண்டுமே டிஃபைன் பண்ணி தான் இருக்குது இப்போ இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாம். முதல்ல ஸ்கூல் புக்கில் நம்ம என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சயின்ஸ் வந்து குரூப் 4ல் நமக்கு 5 மார்க் தான், குரூப் 2லேயும் 5 மார்க் தான், குரூப் 1ல் ஆனால் அதை விட அதிகமாக 15-16 கொஷின்ஸு கிட்ட வருது. இதில் நம்ம வந்து பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. அதில் நான் வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்கேன், என்னென்ன சாப்டர்னும் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் எதுவும் தேவையில்லை சயின்ஸை பொறுத்த அளவுக்கு. முக்கியமாக அவுட் சோர்ஸுங்கிறது இதுக்கப்புறம் சோஷியலுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கே போதும், ஆனால் அதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி குரூப் 4க்கு வந்து அதுலேருந்து ஃபிசிக்ஸில் சம்மு கேட்டிருந்துருக்காங்க. அதனால் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் பார்க்குறவங்க கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபியும் குரூப் 4ல் 5 கொஷின் தான். ஜாகிரஃபிக்கு நம்ம அவுட் சோர்ஸ் வந்து எதை பார்க்குறோம், அட்லாஸ் புக் பார்க்குறோம். அட்லாஸ் புக் வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்கூல் புக் படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் அப்போ அவுட் சோர்ஸையும் வச்சு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து தான் இப்போ கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க, டெப்த்தாக போய் கேட்குறாங்க. அடுத்த ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்தியாவின் பண்பாடு மற்றும் வரலாறு புத்தகம் ரொம்ப முக்கியமானது, தமிழில் இருக்கும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறுங்கிற புத்தகம் தனித்தனி எடிஷனாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க அவுட் சோர்ஸுக்கு. மற்ற ஸ்கூல் புக் போதும். குரூப் 4க்கு வந்து பாமினி அரசும் விஜயநகர பேரரசும் கிடையாது, ஆனால் அதையும் தான் கொஷினில் கேட்குறாங்க. குரூப் 1 அந்த மாதிரி குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு வந்து ஹைசாளர்கள், சவணர்கள் அவங்கள பற்றியும் கொஷின்ஸ் எல்லாம் இப்போ கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த புக்கில் தான் இருக்குது. அதாவது வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நவீன கால பண்டைய கால வரலாறு புத்தகங்களில். ஆனால் 10 மார்க் தான் இதுக்கு குரூப் 4 பொறுத்த அளவுக்கு. இதில் அதிகமாக ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு எத்திக்ஸ் புக்கு வந்து கவர் ஆகுது, 11th 12th எத்திக்ஸ் புக்கு, அதை பார்த்துக்கணும். நம்ம சேனல் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, டெலிகிராம் லிங்க்கில் வந்து நான் அதோட பிடிஎஃப் கொடுத்து வச்சுருக்கேன், வேண்டுங்கிறவங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தா பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி. இதான் அதிக கொஷின்ஸ் இருக்குது, 15 கொஷின் இருக்குது. இங்கிலீஷ் வந்து லக்ஷ்மிகாந்தும், தமிழுக்கு வந்து பிரகதீஸ்வரா புக்கும் இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் ஏன் பிரகதீஸ்வரான்னு நான் சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக்கை தாண்டி அதில் என்னென்ன இருக்குன்னா கேசஸ், போட்ட கமிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்தை பற்றி அவ்வளோ நம்ம பஞ்சாயத்து வந்து ஓரளவுக்கு சில டாபிக் மட்டும்தான் வைப்போம், அதெல்லாம் டெப்த்தாக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுகிறவங்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பொருளாதாரம் வந்து கணேஷ் கற்பையா புக் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதை படிச்சிங்கன்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எல்லாமே டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி அதில் என்ன டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன்ஸ் என்ன பீரியடில் என்னென்ன கமிஷன்ஸ் போட்டாங்க எக்கனாமிக்ஸுக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா யூனிட் 6 ஹிஸ்ட்ரி. இது யூனிட் 8 ஆச்சு, அதை 6ஆக மாற்றினாங்க. இதுக்கும் வந்து வெங்கடேசன் புக்கு தான், தமிழ் புக் நிறைய இதில் கவர் ஆகும், ஆனாலும் அது பத்தாது. அதிகமாக இன்னும் படிக்கணும்னா வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்தை தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சீர்திருத்தங்கள், தமிழக வரலாறு,
அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பொருளாதாரத்தோட பாதி வந்து அதில் கவர் ஆகும். அது வந்து யூனிட் 7ங்கிற மாதிரி வரும். அதுக்கு நம்ம தனியாக வந்து மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர் அதெல்லாம் படிக்கணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக நான் கொடுத்துருக்கேன் இந்தந்த புக்கு. மேக்ஸிமம் இதை போட்டு பார்த்தாலே நம்ம சம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது தமிழ் தான். தமிழை இப்போ நம்ம பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மேலோட்டம் படிக்க தாண்டி இந்த இலக்கம் 85 மார்க்குக்கு நம்ம எடுக்கணும்னா அதோட கொஷின்ஸ், டாபிக் வைஸஸ், ரிவிஷன்ஸ் எல்லாம் நல்லா டீட்டெயிலாக டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எடுக்க கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. டெலிகிராமோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து உள்ளே போனீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அதில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழை பொறுத்தவரை போத் தமிழ் புக் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான். குரூப் 2 குரூப் 1க்கு வந்து இங்கிலீஷ் வரும், அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கும் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க எஸ்ன்னு கொடுங்க, நான் அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு தனியாக போடுறேன் இங்கிலீஷுக்காக டாபிக் வைஸ். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை இது மூலம் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஃபார் மை சப்போர்ட்டிங் கைஸ்.